ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமான வசனம் 1 சாமுவேல் 30:8. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நாம் எதையெல்லாம் இழந்து போயிருந்தோமோ அது எல்லாவற்றையும் இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் சகலத்தையும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். 1, 2 மாத்திரம் கிடையாது. எதையெல்லாம் இழந்து போனோமோ மொத்தமாக கர்த்தர் அப்படியே நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நம்ம தெய்வத்தை என்றென்றைக்கும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். அவருக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். சில பேருக்கு அந்த நன்மை பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தரை மறந்து கொண்டு உலகத்தின் போக்கின்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது. அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமாகவும் மற்ற மனுஷங்களுக்கும் நாம் அன்போடையும் வாழும்போது கர்த்தர் இன்னமும் கூட மகிமைப்பட முடியும். இதனால் தேவனாகிய கர்த்தர் நம்ம மூலமா தூஷிக்கப்படும்படி நாம் அதில் வாழக்கூடாது. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக விதமான இழப்புகளையே சந்தித்து கொண்டே இருந்திருப்போம். இனிமேல் நம்மளுக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காது. எல்லாமே இழந்தது தான். இனிமேல் அதெல்லாம் யார் திருப்பி தருவார் அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த மாதத்தில் சகலத்தையும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் திரும்ப திரும்ப கர்த்தர் நினைவூட்டுகிற ஒரு பெரிய விஷயம். எதுவுமே நம்மளுக்கு கைவிட்டு போயிடுச்சு, இனிமேல் அதை குறித்து நாம் நினைக்கவே கூடாது. இனிமேல் அது திரும்பி வரவே வராது அப்படின்னு நம்ம எந்த விஷயத்தை நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதே விஷயத்தை கர்த்தர் நம்ம கைகளில் திரும்ப தர இருக்கிறார். அதனால் அவருக்கு நாம் தினந்தோறும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அவருக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக வாழ்கிறதுக்கும் மற்ற ஜனங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பிரயோஜனப்படும்படியாகவும் அவங்களுக்கு நாம் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் மெய்யாகவே மிகுந்த மகிமை உள்ளவராய் திகழ்வார். அவரை நாம் மகிமைப்படுத்துறதற்கு இது ஒரு சாட்சியின் வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்கும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய செயல்பாடுகளும் ஊடுருவ வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், இயேசு எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம இழந்ததை கூட திருப்பி தந்தாரே. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையிலையும் நம்மளை தனியாக தவிக்க விட்டுருவாரான்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் மேலே வர ஆரம்பிச்சிடும். இதே நம்பிக்கையோட இந்த மாதத்தில் 1ஆம் நாளிலிருந்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நாம் இழந்ததுக்கும் தக்கதாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தரப்போகிறாரு. அதற்காக நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த விஷயத்தை குறித்து கூட நாம் இழந்து போன அந்த நன்மைகளை குறித்து இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி இயேசுவேன்னு சொல்லி அதை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இந்த மாதத்தில் திகழ்வோம். கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.